வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், உடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. வைகை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையின் காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை சுமற்றல் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கி செல்வதால் போக்குவரத்து நெரிசலும் என்பது காணப்பட்டு வருகிறது. வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியிலான வருஷநாடு, வெள்ளிமலை, அரசரடி, மூலவகை, கொட்டக்குடி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகமாக இருந்து வந்தது. இதனால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிற சூழ்நிலையில் இதனால் அணைக்கு வரும் உபரி நீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது இதனால் தான் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் முழு கொள்ளளவு 70 அடியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது வைகை அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அணையில் இருந்து 3500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் மஞ்சளாறு, வாராகா நதி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வரும் உபரி நீர் சேர்த்து கிட்டத்தட்ட மொத்தம் 3800 கன அடி நீர் வைகை ஆற்றில் ஓடி வருகிறது. மதுரை சிம்மட்டல் அருகே உள்ள வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிம்மட்டல் தரைப்பாலம் மூழ்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து வருகிறது. அதோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் வைகை ஆற்றின் இரு கரைகளிலும் சாலைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் என்பது அடைந்து வருகின்றனர். மேலும் இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இதுபோன்று வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற பொழுது மாணவ மாணவிகள் ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக கைபேசியின் மூலமாக செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிற காரணத்தினால் அவ்வப்போது உயிர் பலி என்பது ஏற்படுகிறது. இதனை தடுத்து நிறுத்தும் வண்ணமாக போலீசார் தொடர்ந்து ஒலிபெருக்கின் மூலமாக வைகை ஆற்றில் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக ஓடுகிறது. அதை காரணத்தினால் மாணவ மாணவிகள் பெரியவர்கள் யாரும் வைகை ஆற்றினில் குளிக்கவோ துவைக்கவோ தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.